எனக்கு மற்றவங்கள மாதிரி நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணும். எங்கள் அத்தா அம்மா கூட கடைசி வரைக்கும் நான் இருக்கணும். அதுக்கான உதவி எனக்கு பண்ணுங்க. நீங்களாம் எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும். என்கிட்ட இருந்து என் பிள்ளைய மீட்டு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் குழந்தைக்கு 2 வருஷமா இருதய பாதிப்பு இருக்குது. அதனால டெய்லி மூச்சு வாங்கிட்டு இருக்குது. என் குழந்தைக்கு டெய்லி தூங்கும் போது சிரமமாக இருக்குது. கோவை ராமகிருஷ்ணாவில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைக்கு 20 லட்சம் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு எங்களால் வசதி இல்லை, எங்களுக்கு யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. அதிகப்படியான துவா செய்யுங்க என் குழந்தைக்காக. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகராட்சி நான் 79 வார்டு கவுன்சிலர் பேசுகிறேன். இந்த மாதிரி எங்கள் 79 வார்டில் வந்துட்டு ஒரு 15 வயசு பொண்ணு இஸ்மாங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு வந்து மிக உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா டாக்டரும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனதில் வந்து அவங்க ரொம்ப அமௌண்ட் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ரொம்ப வறுமையான ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறதுனால அது வந்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் ஒரு நிதியுதவி பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் செல்வபுரங்கிற இடத்துல ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலோட முத்தவள்ளியாக இருக்கேன். இங்கே இருக்க இந்த சிக்கந்தருங்கிறவர் நமக்கு ரொம்ப தெரியும். இந்த மகளால் தான் இருக்காரு ரொம்ப காலமாக. அவருடைய மக 15 வயசு ரிஸ்வானா ஹார்ட்டு மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அதனால் எல்லா நல்ல உள்ளங்களும் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவி 1000, 500, 100 என்ன முடியுமோ அந்த குழந்தைக்காக நீங்கள் எல்லாரும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும்.